வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு ரொமாலி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதாவும் உப்பு மட்டும்தான். முதல்ல ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்துக்க போறேன். அதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு தேவைப்படும். இது ரெண்டையும் முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா உப்பு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஒரு 3/4 கப் தண்ணி தேவைப்படும். சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவா பிணைஞ்சிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கையில் கூட பிசையலாம். நல்லா வந்து சாஃப்டாக வரணும். அதே நேரம் ரொம்ப ஈரமாக கொல கொலன்னு ஆயிடக்கூடாது. அதே நேரம் சாஃப்டாக இருக்கணும். மைதா மாவு வந்து சப்பாத்தி மாவோட நல்லா சாஃப்டாக இணக்கமாக வரும். இந்த மாதிரி அமுக்குனா நல்ல பஞ்சு போல் இருக்கணும். இப்படி பிணைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடச்சிதுன்னா அப்படி வச்சிருங்க. அப்போ இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அது ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை உருட்டிக்க போகிறோம். முதல்ல ஒரு 2 சின்ன உருண்டை மாவுல இருந்து 2 சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்தால் போதும். எடுத்துட்டு ஒரு சின்ன பூரி அளவுக்கு முதல்ல அதை விரிச்சிக்கோங்க. ரெண்டையும் விரிச்சிக்கணும். ஒரு 3 இன்ச்சு வட்டத்தில் உருட்டிக்கோங்க. சாதாரணமாக பூரி உருட்டுவோம்லே அந்த மாதிரி ரெண்டையும் முதல்ல தனித்தனியாக உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதில் இருக்க மாவெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் 2 இதுலையும் தனித்தனியாக சேர்த்துக்க போகிறோம். ரொமாலி ரொட்டி வந்து ரொம்ப நைஸாக வரணும். அந்த மாதிரி நைஸாக நம்மளால உருட்ட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி 2 பூரியை உருட்டி ஒட்டிக்க போகிறோம். இதில் நான் இப்போ மேலாப்ப தூறது வந்து அரிசி மாவு. லேசாக அரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் கூட போதும். எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அரிசி மாவையும் போட்டுட்டு இந்த எண்ணெய் தடவுன பக்கம் வந்து வர்ற மாதிரி ஒன்றா வர்ற மாதிரி இப்படி எடுத்து மாற்றி போட்டு இந்த ஓரத்தை நல்லா அமுக்கி விட்டுருங்க. அது வந்து விரிஞ்சு வந்துடக்கூடாது. அதனால ஓரத்தை நல்லா சீல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்ப விரிக்க போறோம். நம்ம ஒரே ஒரு இதாக வச்சு விரிச்சோன்னா எவ்வளோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நைஸாக வராது. அதே நேரம் இந்த மாதிரி 2 இதை சேர்த்து வச்சு எவ்வளோ தூரம் நைஸாக உருட்ட முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா விரிச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்க போகிறோம். அப்படி பிரிக்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நைஸான ரொமாலி ரொட்டி கிடைக்கும். இப்போ இதுவே நான் நல்லா நைஸாக உருட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மெலிசாக உருட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம முதல்ல சுட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த டவா வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். சாதாரணமாக சப்பாத்திக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் பத்தாது. ஒரு 10 செகண்ட் தான் வேக வைக்கணும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அந்த பக்கம் ஒரு 10 செகண்டு உடனே திருப்பி போட்டு 10 செகண்ட். நான் இதில் காட்டுற டைம் தான் ஆக்சுவலாக சுட்டிருக்கேன். இது எதுவுமே எடிட் பண்ணலை. நான் வந்து இந்த மாதிரி பேப்பரில் முதல்ல எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறேன். அப்போது டக்கு டக்குன்னு சுட்டெடுக்க ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி வந்து நம்ம அப்பப்போ உருட்ட சுடலாம். ஆனால் இது முடியாது. அதனால் முதலே உருட்டி வச்சுட்டு 10 செகண்ட் தான் சுட்டு எடுத்துடணும். சுட்டதுக்கு அப்புறம் இப்படி நம்ம ஒட்டி வச்சிருக்கிற இடத்த இந்த மாதிரி பிரிச்சு விட்டீங்கன்னா 2 ரொமாலி ரொட்டியா கிடைச்சிரும். ரொம்ப தின்னா அதே நேரம் ரொம்ப சாஃப்டா கர்ச்சீஃப் மாதிரி நீங்க இப்படி மடக்குனீங்கன்னா சாஃப்டா இருக்கும். சிக்கன் குருமா பன்னீர் குருமா எது கூடனாலும் ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா உடனே சர்வ் பண்ணிருங்க. உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நன்றி.